நம்ம ஊர்ல பிரசாதத்துக்கு பொங்கல் புளியோதரை செய்யற மாதிரி மகாராஷ்டிரா குஜராத் சைடு எல்லாமே இந்த லாப்ஸி செய்வாங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம செய்ய போற ஸ்வீட்டு இன்னுமே நல்லா டேஸ்டா வரதுக்காக நான் இன்னைக்கு அரோமா கீ தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அரோமா கீ நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க மளிகை கடை, ரீட்டைல் ஸ்டோர்ஸ், சூப்பர் மார்க்கெட்ல எல்லாத்தையுமே கிடைக்கும். அங்கேயே வாங்கிக்கலாம். அரோமால இப்ப பொங்கல் ஸ்லோகன் கான்டெஸ்ட் ஜனவரி 10ல இருந்து 31 வரைக்கும் நடத்துறாங்க. 200 ml நெய் பாட்டில் இல்ல அதுக்கு மேல இருக்கிற நெய் பாட்டில் வாங்கினா இந்த கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க. அரோமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கான்டெஸ்டோட லிங்க் டைரக்டாவே உங்களுக்கு டிஎம் ஆயிடுங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், செகண்ட் பிரைஸ் வாஷிங் மிஷின், தேர்ட் பிரைஸ் ரெஃப்ரிஜரேட்டர் தராங்க. அது போக 10 பேருக்கு அரோமாவோட ஃப்ரீ கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்கறாங்க. கண்டிப்பா கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி பிரைஸை வின் பண்ணுங்க. இப்போ லாப்ஸி செய்யறதுக்கு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அரோமா கீ ஆட் பண்ணிக்கிறேன். 5ல இருந்து 6 பாதாம ரெண்டா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்து வறுபட்டதுக்கு அப்புறம் 7-8 காஞ்ச திராட்சையையும் சேர்த்து வறுத்து வெளியே எடுத்துருங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து 1 கப் உடைச்ச கோதுமை ரவையை சேர்த்து நெய்ல நல்லா ஃப்ரை பண்ணிட்டு 1 கப் ரவைக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து 3ல இருந்து 4 விசில் விட்டு இறக்கிடுங்க. 1 கப் வெல்லத்தை 1 கப் தண்ணி சேர்த்து கரைச்சு தனியா எடுத்து வச்சுட்டு வெந்து வந்த கோதுமை ரவையோடவே நம்ம கரைச்ச வெல்லத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 3 ஏலக்காவையும் தட்டி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கெட்டியாகும். இப்ப நம்ம முந்திரி திராட்சையை வறுத்ததை சேர்த்து கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் அரோமா கீயை சேர்த்து நல்லா கலந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா இறக்கிடுங்க. அவ்வளவுதான். நல்ல டேஸ்டா சூப்பரான லாப்ஸி தயார். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக்கையும் தட்டி விட்டு பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. பை பை.